கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு தேவனுடைய தொடுதல். கர்த்தருடைய தொடுதலை பெறுவது எப்படி, ஏன் கர்த்தர் நம்மை தொடுகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் முடியும் வரை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29 முதல். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்விடத்திலே அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்திலே அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார். ஆண்டவர் மனதுருகினார், அவருடைய கிட்டே போனார், தம்முடைய அன்பின் கரங்களை நீட்டினார், அந்த கண்களை தொட்டார். 2 அற்புதங்கள் நடந்தது. ஒன்று, அவர்கள் பார்வை அடைந்தார்கள். 2, அவருடைய சீஷர்களாக அவருக்கு பின் சென்றார்கள். கண்கள் திறந்தது. ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கும்படி, ஆவிக்குரிய கண்களால் தேவனை தரிசிக்கும்படி, ஆவிக்குரிய கண்களால் பரலோகத்தையும் நித்தியத்தையும் நோக்கி பார்க்கும்படி இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை தொட விரும்புகிறார். சரீரத்தில் ஒருவேளை வியாதியோடு வந்திருந்தால், மனதுருக்கமுள்ள ஆண்டவர் உங்களுடைய குறைகளை பார்த்து கொண்டிராமல், அவருடைய கிருபை நிமித்தம், உங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம், உங்களுக்காக ஜீவனை கொடுத்ததின் நிமித்தம் உங்களை தொட்டு குணமாக்க விரும்புகிறார். தொடுதல் என்பது ஒரு பாசத்தின் அடையாளம். தொடுதல் என்பது அவருக்கும் நமக்கும் இடையே உள்ள அன்பின் உறவை வெளிப்படுத்துகிறது. அவர் தொடாமலேயே குணமாக்கி இருக்க முடியும். தூரத்திலிருந்தே குணமடைவீர்களாக என்று சொல்லி இருந்திருக்க முடியும். உலகத்தை உண்டாக்கும் போது உண்டாக கடவுது என்று சொன்னார். எல்லாம் உண்டாகிக் கொண்டே இருந்தது. அவர் தொட்டுதான் குணமாக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. 100க்கு அதிபருடைய வேலைக்காரன் குணமாக்கும்படி 100க்கு அதிபதி கேட்டபோது, நீ போகலாம், உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது. ஒரு வார்த்தை சொன்னார். எங்கேயோ இருக்கிற அந்த 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் உடனே குணமானார். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். ஆனால் இந்த இடத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் வார்த்தை அனுப்பி அல்ல, அருகில வந்து சொந்த கரங்களால் அன்போடு தொட்டார். அந்த குருடரின் அருகில வந்தார். ஆண்டவருடைய மனதுருக்கம் பாருங்கள். அவர் ஒருமுறை மலையிலிருந்து இறங்கி வந்தபோது, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிக்கும் போது, குஷ்டரோகி ஒருவன் அவருக்கு எதிர்கொண்டு வந்தான். அன்போடு கேட்டான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். குஷ்டரோகியை தொடக்கூடாது என்பது இஸ்ரவேலின் பிரமாணம். அவனுக்குள்ளே உள்ள குஷ்டம் தொற்றிவிடக்கூடாது என்பதற்காக அவன் ஊருக்கு வெளியே இருக்க வேண்டும், ஒரு துணியால் முகத்தை மூட வேண்டும், தீட்டு 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 என்று கத்தி கொண்டு இருக்கணும்.
அவனும் யாரும் தொடக்கூடாது, அவனையும் யாரும் தொடக்கூடாது. ஆனால் ஆண்டவர் அந்த சம்பிரதாயம், அந்த பாரம்பரியங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்து மனதுருக்கத்தோடு அவனை தொட்டார். அவருடைய மனைவி பிள்ளைகள் தொட்டிருக்க மாட்டார்கள். இயேசு எவ்வளவு அன்புள்ளவர்! அதை மீறி அன்போடு அவனை தொட்டு அன்போடு அவனை பார்த்து சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக, சித்தமுண்டு, சுத்தமாக. உடனே அவன் குணமானான். வேதம் 2 கூட்டத்தாரை பற்றி சொல்லுகிறது. ஒரு கூட்டம் இயேசு தாமே மனதுருகி கிட்டே வந்து தொட்ட கூட்டம். இன்னொரு கூட்டம் அவர்களாக இயேசுவை நோக்கி ஓடி வந்து அவரை தொட்டவர்கள். அவர் யாரை யாரை தொட்டார்களோ அவர்களும் குணமானார்கள். அவர்கள் யார் இயேசுவை தொட்டார்களோ அவர்களும் குணமானார்கள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருக்கு முன்னால் போகாமல் பின்னால் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாளாம். உடனே அவள் குணமானாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தொடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம், உங்களுடைய பலவீனங்களை மாற்றி உங்களுக்கு இருக்கிற சத்துருடைய போராட்டங்களுக்கு உங்களை விடுதலையாக்கி, உங்களுக்கு இருக்கிற எல்லா மனக்குறைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், குடும்பத்தின் பிரிந்த உறவுகள், மனவேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றும்படி ஆண்டவர் உங்களை தொட விரும்புகிறார். ஒரு அற்புதத்த சுகத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்று உங்களை தொட விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியிலே ஒரு தேவனுடைய தொடுதல் வேண்டும்? உங்களுடைய கண்களில் ஒரு தொடுதல் வேண்டுமா? இயேசுவை தரிசிக்கும்படியான ஒரு தொடுதல் வேணுமா? உங்களுடைய கண்களில் பரிசுத்தத்துக்கான ஒரு தொடுதல் வேண்டுமா? கண்களின் இச்சையிலிருந்து உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவதற்கான ஒரு தொடுதல் தேவையா? எந்த பகுதியிலே உங்களுக்கு ஒரு தொடுதல் தேவை? உங்களுடைய நாவை ஆண்டவர் தொட்டு நாவிலே தீர்க்கதரிசன அபிஷேகத்தை வைப்பதற்கு தேவனுடைய தொடுதலை இன்றைக்கு கேளுங்கள். ஆண்டவர் உங்களை தொடுகிறது மட்டுமல்ல, உங்கள் மூலமாய் ஒரு திரள் ஜனங்களை தொடுவதற்கு அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய தொடுதலை பெறும்போது அந்த அற்புதத்தை நீங்களாகவே உங்களுக்குள் வைத்துக் கொண்டு வராமல், உங்கள் மூலம் கர்த்தர் திரளான ஜனங்களை தொடும்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா! நீங்கள் வியாதிஸ்தர் மேல் கை வைத்து தொட்டு மனதுருகி ஜெபிக்கும் போதே அவர்கள் குணமாக வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் மத்தேயு 16, 17, 18, 19 வசனத்தில் வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள். உங்களுடைய தொடுதலுக்காக ஏராளமான ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல சமாரியனுடைய தொடுதலுக்காக எரிகோ வீதியிலே குற்றுயிராய் கிடக்கிற அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவருடைய காயங்களில் எண்ணெய் வார்க்க மாட்டீர்களா? திராட்சை ரசம் பூச மாட்டீர்களா? அப்படிப்பட்ட ஒரு தேசத்திலே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய தொடுதலை அனுபவிப்பது எத்தனை பாக்கியமானது! இன்றைக்கு கர்த்தருடைய நாள். கர்த்தரை கனப்படுத்தி தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களை தொட்டு ஆசீர்வதிக்காமல் அவர் அனுப்பவே மாட்டார். ஈசாக்கு வயது முதிர்ந்த நிலைமையில யாக்கோபு ஆசீர்வாதத்துக்காக வந்த போது ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக அவனை தொட்டு தடவி பார்த்தாராம். அதுக்கு பிறகு அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஒரு உயிர்ப்பின் வல்லமைக்காக, ஒரு சமாதானத்துக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக வந்திருக்கிற உங்களை தொடுகிறது மட்டுமல்ல, உங்கள் மூலமாய் ஜனங்களை தொடவும் அவர் விரும்புகிறார். ரேனாடு போங்கே என்ற ஒரு தேவனுடைய பக்தன்
ஆப்பிரிக்காவிலே பிரசங்கம் பண்ணின ஒரு 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 விசிடியை பார்க்க நேர்ந்தது. கண்ணு கெட்டின தூரமெல்லாம் ஜனத்திரள், ஏராளமான கூட்டம். எள்ளு போட இடம் இல்லை என்று சொன்னது போல கணக்கில் சொல்லுகிறார்கள் 30 லட்சம் பேருக்கு மேலாக வசனத்தை கேட்க வந்திருந்தார்கள். முடிவில் அந்த பக்தன் ஜெபிக்கும் போது விதமாய் சொன்னார், இவ்வளவு திரளான ஜனங்களை தொட்டு ஆசீர்வதிக்க என்னால முடியாது. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவருடைய அருகில வந்து தொட வேண்டும். ஜனங்களை பார்த்து சொன்னார், எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் தொட வல்லமை உள்ளவர். ஒரு சத்தமிட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், ரிசீவ் என்று சொன்னார். அப்பொழுது பார்த்தால் அவ்வளவு நேர் எழும்பி நின்று கொண்டிருந்தவர்கள் ஆண்டவர் அவ்வளவு பேரை ஒரே நேரத்தில் தொட்டபடியினாலே நெல் பயிரிலே காற்று வீசும்போது அந்த நெல் பயிர் அப்படியே சரிவதை போல அந்த 30 லட்சம் பேரும் தேவனுடைய தொடுதலினாலே சரிந்து விழுந்தார்கள். ஒவ்வொரு மேலும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கினது. அற்புதங்களை பெற்றவர்கள் ஏராளமான பேர். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இனி தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் தொடுகிறது மட்டுமல்ல, திரளான ஜனங்களை உங்கள் மூலமாய் தொடும்படி உங்கள் மேல் ஒரு விசேஷ அபிஷேகத்தை தர விரும்புகிறார். எலியாவின் தேவனுடைய அக்கினியை உங்கள் மேல் இறங்க பண்ணுகிறார். நீங்கள் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. உங்களுடைய ஒளி வந்தது, உங்களுடைய மகிமை வந்தது, தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் வந்தது. உங்கள் மூலம் ஜனத்தை தொடும்படி ஆண்டவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அன்பின் சிநேகிதர்கள் ஒருவரை பார்க்கும்போது கை குலுக்கிறார்கள். இந்த கை குலுக்குதல் ஒரு தொடுதல். அந்த தொடுதல் ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறது. சில நண்பர்கள் பார்க்கும்போது ஓடி வந்து கட்டி பிடித்து அணைத்துக் கொள்ளுகிறார்கள். சிலர் ஓடி வந்து நண்பனை எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து முத்தமிட்டு மகிழ்கிறார்கள். உன்னத பாட்டு 1:2 சொல்லுகிறது, அவர் என்னை தனது வாயின் முத்தங்களால் முத்தமிடுவாராக. வாயின் முத்தங்களால் அது ஒரு தொடுதல், அது ஒரு அன்பின் தொடுதல். பரலோகம் குனிந்து தேவ பிள்ளைகளை முத்தமிடும் போது அந்த பரலோக தொடுதல் ஒரு அபிஷேகத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. மேல் வீட்டறையிலே சிஷ்யர்கள் காத்திருந்த போது பரலோகம் குனிந்து அவர்களை முத்தமிட்டது. எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அன்பின் தொடுதல். உலக பிரகாரமாக தத்துவ ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? எந்த ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தொட்டு தடவி அரவணைத்து முத்தமிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பிள்ளையை தொட்டு அரவணைக்கிறாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பிள்ளை வளரும்போது அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது. பிள்ளைய அன்பா தொட்டு தழுவாம தூக்காம கொஞ்சாம வேலைக்காரிட்ட கொடுத்து ஒவ்வொரு நேரமும் அந்த பால் அங்கே இருக்கு, அந்த டின்ல இருக்கு, கலைக்கு கொடுத்துரு. அந்த பிள்ளைகள் அந்த பாசத்தை வெளிப்படுத்த முடிவதில்லை. ஆண்டவர் பாருங்க, தாயிலும் மேலாய் நம்மை நேசிக்கிறவர், தாய் தேற்றுவது போல தேற்றுகிறவர், தாய் மறந்தாலும் உன்னை மறப்பேன் என்று வாக்களித்திருக்கிறவர். அவர் அந்த கண் தெரியாத குருடர் கதறி கதறி அவரை கூப்பிடும்போது அவர் மனதுருகினார். உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு அவர் மனதுருகாமல் இருப்பாரோ? உங்களை அரவணைத்து உங்களை தொட்டு முத்தமிட்டு மகளாமல் இருப்பாரோ? நீங்கள் அவருடைய செல்ல பிள்ளைகள் அல்லவா? மனப்பூர்வமாய் உங்களை சிநேகிப்பேன், மனப்பூர்வமாய் உங்களை சிநேகிப்பேன். அதுதான் இந்த ஆண்டுக்கு நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். ஆகவேதான் இந்த 2 பாடல்களை
செய்திக்கு முன்பாக நீங்கள் கேட்டீர்கள். டாக்டர் கிளிஃபர்ட் குமார் அந்த பாட்டை பாடும்போது, உந்த ஸ்நேக வாக்குகள் என்றும் மாறாததாய் இருக்கிறனால் அது ஒரு நல்ல ஜெபத்தின் பாடல். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அருகிலே கொண்டு வருகிற பாடல். குஷ்ரோகியை தொட்டவர், குருடரை தொட்டவர், பேதுருவின் மாமி சுகவீனமாய் இருந்த போது கரத்தை பிடித்து எழுப்பி தொட்டவர், இன்றைக்கு உங்களை தொட்டு அவருடைய அன்பின் ஆழத்தை, அவருடைய சிநேகத்தின் உச்சிதத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில் ஒரு வல்லமையான ஊழியக்காரர் இருந்தார். இப்பொழுது அவர் இல்லை. நான் வாலிபனாய் இருக்கும்போது அவர் தெருவில் நடந்து வந்தால் தெருவில் உள்ள அசுத்த ஆவிகள் எல்லாம் அலறும். அவர் மார்க்கெட்டுக்கு வந்தாருன்னா பாதி பேர் விழுந்துருவாங்க. அரிசி நிறுத்திட்டு இருப்பாங்க, தவால்னு விழுவாங்க. அவர்களுக்குள்ளேருந்து அசுத்தாவி போகும். அவரை பேட்டி கண்ட ஒருவர் கேட்டார், இந்த அற்புதமான வல்லமை, அசுத்தாவிகளை துரத்துகிற பலத்த அதிகாரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? அவர் சொன்னார், பல இடத்துல ஜனங்கள் பிசாசின் பிடியினால் வாடுகிறதையும் பில்லி சுனியங்களினால் கட்டப்பட்டு இருக்கிறதையும் பல விதமான ஆவிகளின் போராட்டங்கள் இருக்கிறதை பார்க்கும்போது, ஆண்டவரே இவர்கள் எல்லாம் நீர் தொட்டு குணமாக்கணுமே. ரொம்ப நாள் ஆண்டவர் தொடணும்னு நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஒரு நாள் காலை 11 மணி அவருடைய மனைவி கிச்சனில் சமைத்து கொண்டு இருந்தார்கள். இவர் ஜெப அறையில முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். ஒரு தேவதூதன் அப்படியே பறந்து இறங்கி இவருடைய ஜெப அறைக்குள்ளே வந்தான். அவன் சொன்னான், உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். உன்னை தொட்டு உனக்கு கிருபை அளிக்கும்படி அவர் என்னை அனுப்பினார். அவருடைய அருகில வந்தான். அவருடைய கையில ஒரு பகுதியை தொட்டான். தொட்டதுதான் தாமதம். ஒரு நறுமணம் பூமியில எங்கும் நாம் நுகர்ந்திராத ஒரு வாசனை அந்த வீடு முழுவதும் நிரப்பினது. அவரை தொட்ட மாத்திரத்திலே அவர் தூக்கி வீசப்பட்டார். அப்படியே ஜெப அறைக்குள்ளே இருந்தவர் ஹாலுக்குள்ளே வந்து விழுந்தார். மயங்கின நிலைமையில கிடந்தார். இந்த வீடு முழுவதும் வீசின பரிமள வாசனையின் தைலத்தை கிச்சனில் சமைத்து கொண்டிருந்த அவருடைய மனைவி பார்த்த உடனே, இது என்ன வாசனை? நான் அறியாத ஒரு மேன்மையான வாசனையா இருக்கிறதே. கணவன் தரையில விழுந்து கிடந்தார். அவருடைய சரீரத்திலிருந்து அந்த வாசனை வந்து கொண்டிருந்தது. கணவனை உலுக்கி பார்த்தார். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அவர் எழும்ப முடியல. எழுந்த உடனே சொன்னார், ஒரு தேவதூதன் வந்தான், என்னை தொட்டான். ஒரு பலத்த வல்லமை என்னை தூக்கி எறிந்தது. ஒரு நறுமணம். அன்றையிலிருந்து அவர் எங்கே போனாலும் அசுத்த ஆவிகள் அலறி ஓடும். அந்த கிருபையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். ஒரு தேவதூதனுடைய தொடுதலே அவ்வளவு விசேஷமாக இருந்தால் 1000 தேவதூதருடைய சிருஷ்டித்தவருடைய கர்த்தருடைய தொடுதல் எவ்வளவு மேன்மையாயிருக்கும். இன்றைக்கு வேதத்திலிருந்து நான் சுருக்கமாக ஒரு 4 அல்லது 5 கர்த்தருடைய தொடுதலை குறித்து நான் பேச விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் யாரை தொட்டார்? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒரு இரவிலே யாப்போக்கு நதியோரமாய் தனியாய் ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபித்து கொண்டிருந்த யாக்கோபு, அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தொட விரும்பினார். ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண விரும்பினார். அவன் தேவனோடு போராடி கொண்டே இருந்தான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடவே மாட்டேன் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்.
காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய அண்ணன் ஏசாவுக்கு அவன் பயம். ஏசா தனக்கு எதிர்கொண்டு வருகிறான், 400 பேரோடு எதிர்கொண்டு வருகிறான் என்று கேட்ட கேள்வி யாக்கோபை நடுங்க வைத்தது. இதுவரை தன்னுடைய ஞானத்தை, சுய ஞானத்தை, சுயபலத்தை நம்பிக்கொண்டிருந்தவர், தன்னுடைய தந்திரத்தினாலே சேஷபுத்திர பாகத்தை ஏசாவிடத்திலிருந்து அபகரித்தவர், தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஏசாவை போல நடித்து ஏசாவின் உடையை உடுத்திக் கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று ஓடிவிட்ட அந்த யாக்கோபு தன்னுடைய சுய ஞானத்தால், தந்திரத்தால் தன்னுடைய மாமனாராகிய லாபானை ஏமாற்றி அவனுடைய எல்லா சொத்துக்களையும் அபகரித்து கொண்டவர். இப்போது ஏசாவை தன்னுடைய சுய ஞானத்தால், தந்திரத்தால் ஏமாற்ற முடியாது என்பதை திட்டமாய் புரிந்து கொண்டார். ஏற்கனவே ஏசா ஒரு வேட்டைக்காரன். அவனோடு 400 பேர் வருகிறார்கள் என்றால் அவர்கள் பலத்த பராக்கிரமசாலியாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் தன்னுடைய சுய ஞானத்தை யோசித்து பார்க்கிறார். ஏசாவை மனக்குளிர பண்ணுவதற்கு நிறைய பரிசு பொருட்களை முன்னால் அனுப்பி பார்ப்போம். ஒருவேளை ஏசா முறியடித்தான் என்றால் 2 பகுதியாய் தன்னுடைய வேலைக்காரர்கள், தன்னுடைய மனைவிமார், பிள்ளைகளை பிரித்து ஒரு பகுதியை முறியடித்தாலும் ஓடிவிடலாம், தப்பிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் தேவ சமூகத்துக்கு வந்தபோது தன்னுடைய ஞானத்தால் தப்ப முடியாது, கர்த்தருடைய உதவி வேண்டும். ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவனை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக அவனுடைய தொடை நரம்பை தொட்டாராம். யாக்கோபே, உன்னுடைய சுய பலனை இனி நீ உன்னால் நம்ப முடியாது, இனி உன்னுடைய தந்திரத்தினால் ஒன்றும் சாதிக்க முடியாது.